நேற்றைய பதிவில் நம்ம ரோஜா செடிகள், மல்லி செடிகள் எல்லாவற்றையுமே நல்லா கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டிருந்தேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுனால புதிய கிளைகள் வந்து மறுபடியும் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே பூக்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் சீக்கிரமாகவும் செடி நல்ல முறையில் வளரணும்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதிகமாக நர்சரியில் இந்த மருந்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டிஏபி. இந்த டிஏபியை பூக்கும் தாவரங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் காய்கறிக்கு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இதில் கெமிக்கல் இருக்கிறதுனால காய்கறி தாவரங்களுக்கு கொடுக்காம பூச்செடிங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு பேர் தாங்க டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு செடியோடைய மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஓரப்பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக போட்டு விடணுங்க. அதுக்கப்புறம் மண்ணை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி மூடி விடணும். இதை நம்ம தோட்டத்து பூச்செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியோ தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், காய்கறி செடிகளுக்கு யூஸ் பண்ணாதீங்க. வெறும் பூச்செடிகளுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதில் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு. நான் என்னோட தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு இதை 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுக்குறேங்க. அதனால தான் தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகள் எல்லாமே ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டு வருது. செம்பருத்தி செடி, ரோஜா செடி, மல்லிச்செடி, இந்த 3 செடிகளுக்குமே நான் கொடுத்துக்கிட்டு வரேங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா இந்த டிஏபியோட பயன்கள் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே விவரமாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். டிஏபியை போட்ட உடனேயே இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணீரை நல்லா தாராளமாக ஊற்றி விடணுங்க. அப்போ தான் அது நல்லா கரைஞ்சி வேரோட கலந்து விடும். இன்றைக்கி இந்த பதிவில் டிஏபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.